ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வீடியோவில் டாப் 5 ஹேக்கிங் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபிஃப்த் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா ஹேக்கர் 2016 வந்து டைம் ரேட்டிங் 6.1 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவி தமிழ் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவியோட ஒன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹேக்கிங் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க வந்து ஒரு சர்வர் ஹேக் பண்ண நினைக்கும் போது அங்கே வந்து ஒரு சேட் ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கொலகும்பலுக்கான ஒரு பிளானிங் போட்டுட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துருவா. அந்த பொண்ணு வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவன் வந்து இதை விட்டுன்னு சொல்லுவா. ஸோ ஆனால் அந்த பொண்ணு வந்து விடாமல் அதை பற்றி டீப்பாக பார்த்தீங்கன்னா ஆராய நினைப்பா. ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைலாம் வச்சு அதை வந்து ஃபேஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான மூவி. ஸோ ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா ஈகிள் ஐ 2008 வந்து டைம் ரேட்டிங் 6.6 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவி அவைலபிளாக பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க வந்து தனித்தனி இடத்துல தான் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 13 கால் மெசேஜ் வந்து வருது. அதாவது பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறாங்க. இவங்க வந்து சில வேலைகள்லாம் செய்ய சொல்கிறாங்க. அந்த வேலை செஞ்சால் தான் வந்து உயிரோட இருக்கும் அப்படின்னு பிளாக்மெயில் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். ஒரு செமையான ஒருத்தான மூவி. நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான மூவி. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். சரி, தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா ஹூ அம் ஐ 2004 வந்து டைம் ரேட்டிங் 7.5 இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஹேக்கிங் கும்பலில் ஒரு பெரிய ஆளாக பார்த்தீங்கன்னா இருப்பான். இவன் வந்து கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்கூலில் ஹேக்கிங் பண்ணுறவங்க சின்ன சின்ன வேலை பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து ஒரு ஹேக்கிங் பெரிய கும்பலை பார்த்தீங்கன்னா சேர்ந்து அதுலேருந்து ஹேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதனால என்னென்ன பிரச்சனைலாம் அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணானா இல்லையா, அது தப்பிச்சானா இல்லையா அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். இது ஒரு செம்மையான ஒருத்தான மூவி. எனக்கு என்னோட ஃபேவரட் மூவி. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவி வந்து பார்க்கலாம். ஒரு செம்மையான ஒருத்தான மூவி. கண்டிப்பாக அந்த மூவி வந்து ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி த இன்டிமேஷன் கேம் 2004 வந்து ஐஎம்டி ரேட்டிங் 8.0 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவி தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்கிலாந்து பிரான்ஸ் நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கப்ப இவங்க வந்து ஒரு கோட் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோட் வேர்ட்ஸ்லாம் ஹேக்கிங் பண்ணி இவங்க வந்து அந்த போரில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். ஒரு செம்மையான மூவி. கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க மூவி டை ஹார்ட் 1988 வந்து ஐஎம்டி ரேட்டிங் 8.2 இந்த மூவி எடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஃபோர்த் பார்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு செம்மையான ஹேக்கிங் மூவியை பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கிங் மூவி தான் இருக்கும். இவங்களில் ஒரு ஃபிஃப்த் பார்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஃபோர்த் பார்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி. ஏன்னா அதில் வந்து ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டரான ஆள். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா தெரியாது. இவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பையனை வந்து கூப்பிட்டு அவன் வந்து ஹேக்கிங் நல்லா தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற சாகசங்கள் தான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான ஒருத்தர மூவி. கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள்.